ஹல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு வேண்டியதாக இந்த நாளில், இந்த இரவு வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறோம். அதற்காக நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். இந்த நாளில் விசேஷமாக நாம் கர்த்தருடைய வார்த்தையை நாம் கொஞ்ச நேரம் தியானிப்போம். நாம் கண்களை மூடி கர்த்தருடைய வார்த்தைக்காய் அந்த தெய்வனை நோக்கி பார்ப்போம். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. உம நன்றியோடு கூட நாங்கள் உம்மை துதிக்கிறோம் ராஜா. பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம், நன்றி செலுத்துகிறோம். பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. ரீமா கதரல் அரிபா தரல் அரிபா லபா ரபா ரபா. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஓ பிரைஸ் ஜீசஸ். ஹல்லேலூயா. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டே. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. வடிவமதும் தேவனே, என்னை வாழ வைத்து வழிநடத்தும் தேவனே. வடிவமதும் தேவனே, என்னை வாழ வைத்து வழிநடத்தும் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. நடப்பதெல்லாம் அவர் என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. நடப்பதெல்லாம் உம்மை அல்லாமல் என்னால் ஏது செய்யலாகுமோ? நடப்பதெல்லாம் உம்மை அல்லாமல் என்னால் ஏதும் செய்யலாகுமோ? ஆகம் நீர் சொல்ல என்றுமே கூடாதது உம்மால் ஒன்றுமில்லை. ஆகம் நீர் சொல்ல என்றுமே கூடாதது உம்மால் ஒன்றுமில்லை. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்டு. கையிலே களிமண்தானே. குயவனாம் தேவன் கையிலே நான் வெறும் களிமண்தானே. வடிவமதும் தேவனே, என்னை வாழ வைத்து வழிநடத்தும் தேவனே. வடிவமதும் தேவனே, என்னை வாழ வைத்து வழிநடத்தும் தேவனே. என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே,
பாராட்ட என்னிலே தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட தகுதி ஒன்றுமில்லையே, என் தேவன் முன்னால் மேன்மை பாராட்ட. எங்களை அதிகமாக நேசிக்கிற நல்ல பிதாவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். இந்த ராத்திரி வேளையில் நம்முடைய சமூகத்தில் எங்களை ஒப்பு கொடுக்கிறோம். நாங்கள் தகுதி இல்லாதவர்கள் எங்களை தகுதிப்படுத்தி நம்முடைய சமூகத்தில் நிற்கும்படியாய், பாடும்படியாய், ஆராதிக்கும்படியாய் தேவனை கிருபை பாராட்டினீர். இந்த ராத்திரி வேளை எங்களோடு பேசும் வந்திருக்கிற பிள்ளைகளோடு எங்களோடு பேச நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென், ஆமென். அல்லேலூயா. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மீண்டதாக இந்த ராத்திரி வேளையில் நாம் கர்த்தருடைய சமூகத்தில் கடந்து வந்திருக்கிறோம். இன்றைக்கு நாம் கர்த்தருடைய வார்த்தை நாம் தியானிக்க போகிறோம். இங்கே வேதம் சொல்லுது, கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வாழ்கிற ஜீவியம். நம்முடைய ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்கணும்? கிறிஸ்து இயேசுக்குள்ளாக வாழ்கிற ஒரு ஜீவியம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. நாம் எப்படிப்பட்டுள்ள இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதத்தில் நாம் பார்க்க போகிறோம். நாம் இன்றைக்கு கர்த்தருடைய சமூகத்தில் கந்திருக்கிற முதலாவது கிறிஸ்துவுக்குள்ளாக நாம் நிலைத்திருக்கிற ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை. இன்றைக்கி உலகத்தில் எல்லாம் கிறிஸ்தவங்க தான். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா எத்தனையோ கிறிஸ்தவம் இருக்கிறது. பேர் கிறிஸ்தவர்கள், திருமண கிறிஸ்தவர்கள், அடக்க ஆராதனை கிறிஸ்தவர்கள், குழந்தைக்கு பேர் வச்சா போதும் கிறிஸ்துவத்தில், எப்படியாவது கிறிஸ்துவத்தில் பேர் வச்சிடணும். இன்றைக்கி ஒரு கல்யாணத்தை குறித்து பேசிக்கொண்டிருந்தாங்க. எப்படியாவது என் பிள்ளைய கிறிஸ்துவ முறைப்படி கல்யாணம் பண்ணிடணும். ஆனால் கிறிஸ்துக்குள்ளே வரமாட்டாங்க. என்ன பண்ணுறாங்க? கிறிஸ்துக்குள்ளே வரமாட்டாங்க. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துக்குள்ளே வாழ்கிற ஒரு வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் சொன்னால், நம்முடைய வாழ்க்கை இன்றைக்கி இதோட முக்கியமான காரியம் பார்த்திங்கன்னா, பண்டிகை தான் கிறிஸ்தவங்க வருவாங்க. அது ஒரு கிறிஸ்தவங்க. கிறிஸ்மஸ் வருவாங்க, புது வருஷம் வருவாங்க, பிறந்த நாள் வருவாங்க, இயேசு மரித்து உயிர்த்த இந்த நாள், இப்படி ஒவ்வொரு நாட்கள் கிறிஸ்தவ பண்டிகைக்குரிய கிறிஸ்தவர்கள். இன்றைக்கு கிறிஸ்துவுக்குள் அன்பான சகோதரனே சகோதரி, நீங்களும் நான் எந்த கிறிஸ்துவாய் ஆராதிக்கிறோம், எந்த கிறிஸ்துவுக்குள்ளே இருக்கிறோம், எப்படிப்பட்ட வாழ்க்கை இருக்கிறது நம்மையில் காணப்படும். இன்றைக்கி நாம் நம்மை இந்த ராத்திரி வேளையில் பரிசோதிக்கிற ஒரு நேரத்துக்குள்ளே வந்திருக்கிறோம். யாரை? நம்மை நாமே பரிசோதிக்க வேண்டும். உலகத்தில் இல்லை, மற்றவர்கள். இன்றைக்கி நிறைய பேர் என் மனைவி சரியில்லைங்க, என் வீட்டுக்கார் சரியில்லை, என் பிள்ளைங்க சரியில்லை, உலகம் சரியில்லை, வேலை சரி, இடம் சரியில்லை, படிக்கிற ஸ்கூல் சரியில்லை, எல்லாவற்றையும் சொல்லி கொண்டிருக்கிறோம். நாம் சரியாக இருக்கிறோமா என்பதை நாம் பார்க்குறது கிடையாது. எல்லாத்தையும் குறை சொல்லிக்கிறோம், எல்லாத்தையும் பேசி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கி கிறிஸ்துவுக்களாக இருக்கிற நம்முடைய வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் எதிர்பார்க்கிறான். இயேசுக்குள் வாழ்கிற நம்முடைய ஜீவியம் முதலாவது எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. வாசிக்கலாம். 1 யோவான் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 28ஆம் வசனத்தை நான் வாசிப்பேன். 1 இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியம் உள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். எங்க நிலைச்சிருக்கணுங்க? யாருக்குள்ள நிலைச்சிருக்கணும்? அந்த பைபிள் ஒன்று தம்பி கொடுப்பா. தம்பி எங்கள் பைபிள் இருக்கு, ஒன்று எடுத்துக்கொடு அவர்கிட்ட, அங்கிள்கிட்ட. இங்கே வேதம் சொல்லுகிறது, நாம் கிறிஸ்துவுக்குள்ளாக என்ன பண்ணவர்களாக இருக்கணும்? நிலைத்திருக்கிறவர்களாக இருக்கணும். இங்கே வேதம் சொல்லுகிறது மிக அருமையான வார்த்தை. அந்த வசனத்தை நீங்கள் மறுபடியும் வாசிங்க. இப்படி இருக்க பிள்ளைகளே அவர் வெளிப்படும் போது, இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது, நல்லா கவனிங்க. இன்னைக்கு 2 விதமான ஒரு காரியத்தை நாம் பார்க்கிறோம். இயேசு வரப்போகிறார். வெளிப்படும் போது, அந்த இயேசு வருகிற வருகையில் நான் வெளிப்படணும். எப்படி வெளிப்படணும்னா, வேதம் சொல்லுது 2 விதமான காரியம். ஒன்று கிறிஸ்துவுக்குள் இருக்கிற ஒரு வாழ்க்கை,
கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு வாழ்க்கை. இந்த ரெண்டு வாழ்க்கை, இயேசு கிறிஸ்துவுக்குள் மரித்தவர்கள் முதலாவது என்ன சொல்லப்படுது, பாக்கியவான். அவர்கள் இயேசு கிறிஸ்து வரும்போது முதலாவது எழுந்திருப்பார்னு சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் இருக்கிறவர்கள் தான். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவரை தரிசிப்பதற்கு நாம் அவரோடு போவோம். அப்போது இங்கே வேதம் சொல்லுது, இந்த பாருங்கள் என்ன சொல்கிற, கிறிஸ்துவுக்குள் நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். யாருக்குள்ள நிலைச்சிருக்கணும்? இயேசு கிறிஸ்துவுக்குள்ளாக நிலைத்திருக்கணும். இன்னைக்கு பார்த்தீங்கன்னா திருடன் போலீஸ்காரை பார்த்தா என்ன பண்ணுவான்? ஓடி ஒதுங்குவான். இல்லை, திருட்டன்னா போலீஸ்கார சொல்லவே தெரியல, பார்க்கும்போதே இவனுக்கு அவரை பார்த்த உடனே நம்மளை தான் ஏதோ பிடிக்க வராங்க அப்படின்னு அவனுக்கு பயம் வந்துடும். அவருக்கு முன்னால் நிற்க முடியாது. ஏன்னா திருடனை அப்போ போலீஸ்காரை பார்க்கும்போது எப்படி அந்த பயம் வருதோ, அது மாதிரி நீ கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா அவர் வரும்போது உனக்கு தானாக பயம் வந்துடும். அல்லேலூயா. இயேசு கிறிஸ்து வரும்போது உனக்கு என்ன வந்து தானாக பயம் வந்துடும். யாரும் பயமுறுத்த தேவையில்லை, யாரும் உன்னை குறித்து பேச தேவையில்லை. ஏன்னா உள்ளுக்குள் இருக்கிறதான உன்னுடைய கிறிஸ்துவுக்குள் இல்லாத ஒரு பயம் என்ன நடக்குது, அவரை பார்த்தவொடனே பயம் வருது. ரெண்டு பயம் வரும். ஒன்று, கிறிஸ்துவுக்குள் இல்லைன்னா பயம் வரும். வேதத்தில் ஒரு சம்பவத்தை பார்க்குறோம். இயேசுவை பார்த்தவொடனே அந்த லேகோன் என்ன சொல்கிறான், என்னை விட்டுடு, நான் ஓடிடுறேன். என்ன விட்டுவிட்டு எங்கே போக போகிறேன், அந்த பன்னி கூட்டத்தில் போகிறேன், தெரிஞ்சு விட்டு என்ன அப்படின்றான். அவரை பார்த்த உடனே என்ன வந்துச்சு, பயம் வந்துடுச்சு. அவனுக்குள்ளே இருக்க முடியல. அது என்னை தெரித்து விட்டுரு, நான் ஓடிடுறேன் அப்படின்னுது. அப்போ என்னன்னா, அப்போ இயேசு கிறிஸ்து வரும்போது இந்த பிசாசு உள்ளுக்குள்ளே இருந்தால் என்ன, அப்போ இயேசுவை தரிசிக்க முடியாது. அது வெளியே போனால் தான் இயேசுவை தரிசிக்க முடியும். அப்போ வெளியே போனோன்னா நாம் கிறிஸ்துக்குள் இருந்தால் தான் அவரை பார்க்க முடியும். நாம் கிறிஸ்துக்குள் இல்லைன்னா, பிசாசு நமக்குள்ளே இருந்தால் நாம் என்ன பண்ணணும், இயேசுவை தரிசிக்க பயம்தான் ஒரு, இயேசுவை பார்த்தோன்னே பயம்தான் ஒரு, ஓடி ஒளிவோம். இல்லை, இயேசு ஒரு திருடன் ஓடிக்கிற மாதிரி இயேசு வரும்போது அவருக்குள்ளே இல்லைன்னா ஓடி ஒளிஞ்சுக்குவோம். அப்போ நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதை நாம் இப்போ பார்க்க போகிறோம். யாருக்குள்ளே இருக்கிறோம், எங்கே இருக்கிறோம், எப்படி இருக்கிறோம், யாருக்குள்ளே வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அப்படின்னு சொல்லி நம்ம என்ன பண்ணோம், பரிசோதிக்க போகிறோம். இந்த உலகத்தில் டெஸ்ட்டு வைக்கிறாங்க. உலகத்தில் என்னென்னோ டெஸ்ட் வைக்கிறாங்க. காலாண்டு, அரையாண்டு, முழு ஆண்டு தேர்வு வைக்கிறாங்க. எக்ஸாம் நடக்குது, என்னென்னமோ நடக்குது. அவள் சென்டென்ஸ் எக்ஸாம் எல்லாம் நடக்குது. ஆனால் எதுக்கு இதெல்லாம் எடுக்கிறாங்கன்னா, இதெல்லாம் பண்ணுறாங்கன்னா அந்த புள்ள தேர்ச்சி பெறணும். என்ன பண்ணணும், கொஞ்சம் கொஞ்சமாக அதை தேர்ச்சி கொஞ்சம் கொஞ்சமாக உருவாக்கி கடைசியில் ஃபைனல் எக்ஸாம் அந்த ஒரு வருஷம் முடியும் போது அந்த பிள்ளைய உருவாக்கி கொண்டாந்து நிற்க வச்சு அந்த முழு தேர்வுக்கு பயம் வரக்கூடாது. அதுக்கு தான் அந்த சின்னதாக கொண்டு வராங்க. அப்போ அதுக்கு தான் வேதாகமத்தை நிறைய வார்த்தை சொல்லுது. என்னன்னு கேட்டால், நீ பயப்படணும் அவசியம் இல்லை, இயேசு வரும்போது பயப்பட அவசியம் இல்லை. அதுக்கு தான் இப்போயே உன் பயத்தை மாற்றுறதுக்கு உனக்குள் என்ன இருக்குதோ அதை வெளியே கொண்டாந்துரு. அது வெளியே வந்துடுச்சுன்னா இயேசு வரும்போது தைரியமாக நிற்க முடியும். அல்லேலூயா. அதுக்கு தான் இயேசு கிறிஸ்துக்குள்ளாக நிலைத்து இருக்கிற ஒரு அனுபவத்தை நாம் பார்க்குறோம். ரெண்டாவது பார்த்தீங்கன்னா 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தை வாசிங்க. 1 யோவான் புத்தகம் 2ஆம் அதிகாரம் 5ஆம் வசனம். அவருடைய வசனத்தை கைக்கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாகவே பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். நல்ல கவனிங்க. இப்போ என்ன சொல்றாருன்னா, நல்ல கவனி, கர்த்தருடைய வார்த்தை சொல்லுது. இன்றைக்கு நாம் இந்த இயேசு எப்படி இருந்தார், அன்பாகவே இருந்தார். இயேசு நம்மக்கிட்ட இருக்காருன்னா நம்ம அன்பாக இருப்போம். இயேசு இல்லைன்னா அன்பு நம்மகிட்ட இருக்காது. வேதம் சொல்லு, அன்பு இல்லாதவன் தேவன் இல்லாதவன். அப்போ அன்பு இல்லைன்னா நம்ம தேவன் இல்லை. நம்ம சொல்லிக்கலாம், நான் பேசிக்கலாம், இயேசு எனக்குள்ளே இருக்கிறார், இதெல்லாம் சொல்லிக்கலாம். ஆனால் அன்பு இல்லாத எந்த மனுஷனும் எந்த மனுஷியும் என்ன இல்லை, தேவன் இல்லை. நம்ம எதை வேணாலும் செய்யலாம், தானம் தர்மம் செய்யலாம், என்னது மலையை பகுக்கிற என்ன வேணாலும் செய்யலாம். அன்பு இல்லாத ஒரு மனுஷன், அன்பு இல்லாத ஒரு மனுஷி இருப்பார்கள்னு சொன்னால் தேவன் இல்லை. அவர் இருந்தார்னா உன்னிடத்தில் அன்பு காணப்படும், மற்றவர்களை நேசிக்க முடியும், மற்ற குடும்பத்தை எல்லாவற்றையும் நாம் சிநேகிக்க முடியும். அதுதான் சொல்லுகிறார். இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில்
எனக்கு அன்பான சகோதரனே சகோதரி, நாம் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும். நாம் கிறிஸ்துவுக்குள் இருக்கிறோம் என்பதற்கு அடையாளம் என்னன்னு கேட்டீங்கன்னா அன்பாக இருக்கணும். இதுதான் வேதம் சொல்லுது. அன்பு இருந்துச்சுன்னா அந்த அன்பு என்ன செய்யும்? சகலத்தையும் தாங்கும், சகலத்தையும் சகலத்தை ஏற்றுக்கொள்ளும், சகலத்தையும் நம்பும், சகலத்தையும் அது என்ன பண்ணும்? உருவாக்கும். அப்போ சகலத்தையும் சகிக்கக்கூடிய ஒரு அன்பு உனக்குள்ள இருந்துச்சுன்னா இயேசு வரும்போது நீ நினைச்சு நிற்க முடியும். அன்பு இல்லைன்னா இயேசு வரும்போது நிற்க முடியும். ஏன்னா அன்பு இல்லை, இயேசு அன்பாக இருந்தார்ல. அப்போ அன்பாக இருக்கும்போது அவருக்குள்ள நீ இருக்கிறன்னா நீ அன்பாக இருக்கணும். அப்போ நீ அன்பு இல்லைன்னா நீ திருடன் போல ஓடி தான் ஒழியணும். அன்பு இல்லாதவன் திருடன் போல ஓடி ஓடி ஒழியணும். வேறு போலீஸ்காரனை பார்க்குற மாதிரி திருடன் ஓடி பார்க்குற மாதிரி இயேசு வரும்போது நீ மறந்து கொள்ள வேண்டும். அப்போ அன்பு தேவனை வெளிப்படுத்துகிற ஒரு சூழ்நிலையாய் காணப்படுகிறது. அப்போ இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில் எனக்கு அன்பான சகோதரனை ஒரு தீர்மானம் பண்ண, யாருக்குள்ளே இருக்கிறேன்? நான் இயேசு கிறிஸ்துவ நிலைத்திருக்கிறேனா? எனக்குள் அன்பு இருக்கிறதா என்பதை நாம் என்ன பண்ணணும்? நம்ம பார்க்கணும். அப்படி பார்த்தா தான் அப்போ அவர் வருகையில் நாம் எடுத்துக்கொள்ளப்பட முடியும், இல்லைன்னா எடுத்துக்கொள்ளப்பட முடியாது. அதுதான் சொல்லுகிறாரு அந்த 5:6 என்ன சொல்ற? வாசிங்க, மறுபடியும் வாசிங்க. அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில், அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். அப்போ தேவனுடைய வார்த்தை யார்கிட்ட இருக்குதோ அந்த வார்த்தை இருக்கிற மனுஷங்கிட்ட, அந்த மனுஷங்கிட்ட என்ன இருக்குமா? தேவ அன்பு இருக்குமா. வார்த்தை இல்லைன்னா அவர் இல்லை, அன்பு இல்லைன்னா அவர் இல்லை. வார்த்தையும் அவர் தான், அன்பும் அவர் தான். இந்த உலகத்தில் ஆதியில் தேவன் என்ன பண்ணார்? ஜலத்தின் மேலே சவாடி கொண்டிருந்தார். அப்போ அதுக்கப்புறம் அவன் தேவனாய் கர்த்தர் வார்த்தையாக வந்துட்டார். இப்போ நமக்குள்ள மாம்சமாக நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அப்போ அந்த தேவனாகிய கர்த்தர் நமக்குள்ளே இருந்தாருன்னா அன்பு இருக்கும். வார்த்தை நமக்குள்ளே இருந்தால் தான் அன்பு இருக்கும். வார்த்தை இல்லைன்னா அன்பு வராதுங்க. நீங்கள் என்ன தான் சொன்னாலும் சரி, இந்த வார்த்தை உன் இருதயத்தில் இருந்தால் தான், இந்த வார்த்தை நீ இருதயத்தில் இருக்கும்போது நீ பேசுகிற வார்த்தை அன்பாக வரும். வார்த்தை இல்லைன்னா உன்னிடத்தில் என்ன வராது? வெளியே அன்பு வராது. ஏன்னா வார்த்தை இல்லையே. வேதம் சொல்லு, பொக்கிஷம் எங்கே இருக்குது அங்கே தான் என்ன பண்ணுமா? இருதயம் இருக்கும். பொக்கிஷம் எங்கே இருக்குது? இன்றைக்கி நிறைய பேர் பொக்கிஷம் பூரா பீரோவில், 3வது ராவில், 4வது ராவில், பேங்க்கில், அண்டர் கிரவுண்டில் இங்கெங்கேயோ வச்சுருக்குறாங்க. ஆனால் நீ எங்கே வச்சாலும் திருடன் தேடி போயிடுவான். கேமரா எத்தனை வாட்ச்மேன், எத்தனை செக்யூரிட்டி போடுறாங்க. ஆனால் எது போட்டாலும், என்ன கேமரா வச்சுருந்தாலும் சரி, செக்யூரிட்டி வச்சாலும் சரி, நீ என்ன தான் அலாரம் வச்சுருந்தாலும் சரி, ஆனால் திருடன் திருடின்னு போயிடுறான். அல்லேலூயா. ஏன்னா இந்த பூலோகத்தில் சேர்த்து வைக்கிற எல்லாமே என்ன பண்ணும் தெரியுமா? வேதம் சொல்லுது, அது பூச்சி அடிச்சிடும், அது மக்கி போயிடும், அது என்ன பண்ணாது? உனக்கு கிடைக்காது. ஆனால் நீ எங்கே சேர்த்து வைக்கணும்னு சொல்லணும்னா பரலோகத்தில் சொத்து சேர்த்து வைக்கணும். அல்லேலூயா. பரலோகத்தில் இருக்குதுன்னா உன் இருதயம் அங்கே இருக்கும். வார்த்தை இங்கே இருந்துச்சுன்னா இந்த வார்த்தை என்ன செய்யுச்சுன்னா பரலோகத்தை நோக்கி இருக்கும், உலகத்தை நோக்காது. முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை அவருடைய நீதியும் தேடுங்கள், அப்போது உங்களுக்கு இவைகள்லாம் கூட கொடுக்கப்படும். அப்போ தேவனுடைய ராஜ்யம் எதுன்னு வார்த்தை. இந்த வார்த்தை உனக்குள்ள இருந்துச்சுன்னா அன்பு உனக்குள்ள வெளிப்படும். அப்போ அன்பு வெளிப்படுவதற்குரிய இந்த வார்த்தை உனக்குள்ள இல்லாததுனால நீ என்ன பண்ணுற? இந்த உலகத்தை தேடி கிடக்கிற. பொக்கிஷம் எங்கே தாங்குதுன்னு தேடிங்கிற. ஆனால் பொக்கிஷம் எங்கே கிடையாது. எங்கே சேர்த்து வச்சு எத்தனை கோடி சேர்த்து வச்சாலும் நீ ₹1 கையில் எடுத்துக்க முடியாது. செத்ததுக்கப்புறம் என்ன பண்ண தெரியுமா? எல்லாத்தையும் அவுத்துன்னு விட்டுருவான். நிர்வாணியாக வந்த, அதான் சொல்கிறாரு ஒரு மனுஷன் சொல்கிறார், நான் நிர்வாணியாக வந்தேன், நிர்வாணியாக போகிறேன். என்னிடத்து ஒன்றும் கொண்டாடல, ஒன்றும் கொண்டு போகிறதில்ல. ஆனால் நிர்வாணியாக வந்த நிர்வாணியாக போக போகிறேன். ஆனால் இந்த பூலோகத்தில் வாழ்கிற நாட்களில் நீ என்ன தான் வாழ்ந்தாலும், எப்படி தான் வாழ்ந்தாலும், வாழ்க்கை என்பது ஒரே ஒரு வாழ்க்கை தான். அந்த வாழ்க்கை கர்த்தருக்கு பிரியமான வாழ்க்கை வாழ்வோமானால், அது தேவனுடைய அன்பு வெளிப்படுத்துகிற வாழ்க்கை வாழ்வோமானால் பரலோகத்தில் நான் பொக்கிஷம் காணப்படும். வார்த்தை நமக்குள்ளே இருந்துச்சுன்னா, இந்த வார்த்தை நம்ம இருதயத்தில் இருக்கும்போது இந்த இருதயத்தில் இருக்கிற வார்த்தை என்ன செய்யணும்? பொக்கிஷத்தை நோக்கி பார்க்கும். எங்கே? பரலோகத்தை நோக்கி பார்க்கும். இந்த வார்த்தை இல்லைன்னா பூலோகத்தை பார்க்கும். நல்லா கவனிங்க. இந்த வார்த்தை எந்த மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குதோ, இந்த வார்த்தை எந்த மனுஷனுடைய இருதயத்தில் இருக்குதோ, இந்த வசனம் உன்னை என்ன பண்ண வைக்கும் தெரியுமா? பரலோகத்தை பார்க்க சொல்லும். இந்த வார்த்தை உனக்குள்ள இல்லைன்னா பூலோகத்தை பார்க்க சொல்லும்.
இதுதான் 2 காரியம். வார்த்தை இருந்தால் பரலோகத்தை பார்ப்ப, வார்த்தை இல்லைன்னா பூலோகத்தை பார்ப்ப. அப்போ வார்த்தை இருக்கும்போது சத்தியத்தை அறிவு சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். அப்போ சத்தியத்தை அறிவைக்கூடிய வார்த்தை உன்னுடைய இருதயத்தில் இருந்துச்சுன்னா நீ விடுதலையாக்கப்படுவ. அப்போ விடுதலையாக்கப்படாததுக்கு காரணம் நீ பூலோகத்தை பார்க்கிற, பரலோகத்தை பார்க்கல. இன்றைக்கி அநேகர் உலகத்தை பார்த்து உலக வாழ்க்கை உலக சம்பவம் எல்லாம் தேவைங்க. கார் வேணும், பங்களா வேணும், வீடு வேணும், எல்லாம் வேணும். ஆனால் நீ இதை மட்டும் தேடினா அங்கே போக மாட்ட. ஆனால் இங்கே வாழ்கிற வாழ்க்கையில் நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடும்போது தேவனுடைய ராஜ்யம் என்ன செய்யும் தெரியுமா? உனக்கு எல்லாத்தையும் கூட கொடுக்கப்படும். அல்லேலூயா. அந்த கூட கொடுக்குற தேவனை ஆராதிக்கிறோம். இந்த உலகத்தில் நீ வேலைக்கு போனாலும் சரி, நீ எதுக்கு போனாலும் சரி, யாராவது ஒருத்தர் நீ நல்லா வேலை செஞ்சுட்டப்பா, ஆனால் என்ன பண்ண தெரியுமா? கூப்பிட்டு, பிரதர் சூப்பராக வேலை செஞ்சீங்க பிரதர், நல்லா கை தொட்டி 4 பேருக்கு முன்னால் பெருமையாக சொல்லுவான். ஆனால் என்ன பண்ண மாட்டான் தெரியுமா? நல்லா வேலை செஞ்ச, ஒரு 5 லட்ச ரூபா சேர்த்து கொடுக்க சொல்லு பார்க்கலாம், தரமாட்டான். சும்மா பெருமைக்கு மட்டும் பேசி விட்ருவான். ஆனால் ஆண்டவர் அப்படி கிடையாது. நீ முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தை தேடினா உனக்கு கூட வந்துனே இருக்கும். என்னது? உனக்கு எல்லாமே கூட வந்துருக்கும். ஏன்னா அவர் சொல்லிட்டார்ல, உனக்கு கூட கொடுக்குறேன்னு சொல்லி. நீ தேவனுடைய ராஜ்யத்தை தேடு, அவருடைய சமூகத்தில் நின்று ஜெபிச்சு பாரு, கர்த்தர் உன் கூட கொடுப்பார். அல்லேலூயா. வசனத்தை உன் இருதயத்தில் வச்சுப்பார், அவரை தேடிப்பார். அந்த வார்த்தை என்ன செய்யும் தெரியுமா? உனக்கு கூட கொண்டு வந்து கொடுக்கும். அன்பு இருக்கிற ஒரு வாழ்க்கை காணப்படுமானால் அதுதான் சொல்கிறாரு. அப்போ சொல்கிற 6வது வசனம் சொல்கிறார் பாருங்க, அவர் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்கிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே, நான் உங்களுக்கு புதிய கற்பனை அல்ல, ஆதி முதல் நீங்கள் கேட்டிருக்கிற பழைய கற்பனையை எழுதுகிறேன். பழைய கற்பனைகளை என்ன பண்ணுகிறேன்? எழுதுகிறேன். அந்த பழைய கற்பனை நீங்கள் ஆதி முதல் கேட்டிருக்கிற வசனம் தானே. நீங்க ஆதி முதல் கேட்டது புதுசா ஒன்றும் கிடையாது. இது ஒரு பெரிய புதுசாலாம் கிடையாது. இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க பெந்தகோஸ்காரங்க எல்லாம் ஆவியில் நிரம்பி ஜெபிக்கிறாங்க, அதனால தான் பெந்தகோஸ்காரங்க. ஆனால் வசனம் சொல்கிறாரு, ஆதியிலே தேவன் என்ன பண்ண ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். அப்போவே ஆவியான இருந்தார், இப்போ இல்லை, அப்போவே ஆவியான இருந்தார். அப்போ இன்றைக்கி புரியாததுனால இன்றைக்கி எல்லாம் பண்ணாங்க, சிலையை வச்சுட்டு சுரூபத்தை பார்த்துட்டு இதை பார்த்துட்டு அதை பார்த்துட்டு என்ன பண்ணுறாங்க? இதுதான் கடவுள். அப்போ எதுவும் சொல்லுது? அந்த நல்லா பாருங்கள், அந்த வசந்த வாசிங்க, ஆதி ஆகமத்தை வாசிங்க. ஆதி ஆகமம் 1:1 சொல்கிறாரு பாருங்க. ஆதியிலே தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தார். பூமியானது ஒழுங்கின்மையும் வெறுமையுமாய் இருந்தது. ஆழத்தின் மேல் இருள் இருந்தது. தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேல் அசைவாடி கொண்டிருந்தார். எப்பங்க? ஆதியிலே அப்பவே தேவ ஆவியானவர் ஜலத்தின் மேலே அசைவாடி கொண்டிருந்தார். இந்த தேவ ஆவியானவர் இன்றைக்கு நமக்குள்ளே இருக்கிறார். அப்போ அசைவாடி கொண்டிருந்தார், வார்த்தையாக வந்தார், மரித்தார், உயிர்த்தெழுந்தார், இப்போ நமக்குள்ளே வர. எப்படி நமக்குள்ளே இருக்கிறாரு? 1 Corinthians 3:16-17 வாசிங்க. அங்கே சொல்கிறார் பாருங்கள். அப்போ ஜலத்தின் மேலே இருந்தார், அப்போ வார்த்தையாக வந்தார். இப்போ வார்த்தையாக வந்து நமக்குள்ளே எப்படி வாசமாக இருக்கிறாரு பாருங்க, வாசிங்க. நீங்கள் தேவனுடைய ஆலயமாக இருக்கிறீர்கள் என்றும் தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாய் இருக்கிறார் என்றும் அறியாதிருக்கிறீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் அவனை தேவன் கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாய் இருக்கிறது. நீங்களே அந்த ஆலயம். யார் அந்த ஆலயம்? நான் தான் அந்த ஆலயம், தேவனுடைய ஆலயம். தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் நான் தான். அப்போ தேவன் வாசம் பண்ணுகிற ஆலயம் நமக்குள்ளே இருக்குது. நமக்கு எதுக்கு இந்த இடம்? கேள்வி வரல. தேவன் வாசம் பண்ணுறதுக்கு நம்ம இடத்துல வாசம் பண்ணுறாரு. இப்போ இது இந்த இடம் எதுக்கு? இது கூடி ஆராதிக்கிற ஒரு இடம். வேதம் சார் ஆராதிக்கிற எந்த ஸ்தலத்தில் நான் வந்து உங்களை ஆசீர்வதிப்பேன். அப்போ கூடுகிற இடம், இது கூடுகை. தேவனை கூடி வாசம் பண்ணுகிறது. தேவன் நமக்குள்ள வாசமாக இருக்கிறாரு. ஆனால் இது ஆராதிக்கக்கூடிய இடம் இது. அப்போ இந்த ஆராதிக்கிற இடத்துல தேவன் வாசம் பண்ணுறார். எந்த இடத்துல நம்ம ஆராதிக்கிறோமோ அந்த இடத்துல தேவ ஆவியானவர் நம்மோடு கூட இருந்து நம்மை ஆசீர்வதிப்பார். அப்போ இன்றைக்கு தேவன் எங்கே இருக்கிறார் என்று சொல்லி நாம் பார்க்கும்போது இங்கே முதலாவது சொல்லப்படுகிறது
கிறிஸ்துவுக்குள் வாழ்கிற வாழ்க்கை நாம் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும் என்று சொல்லி வேதம் சொல்கிறது, நிலைத்திருக்கிறதாய் காணப்பட வேண்டும். முதலாவது என்ன பண்ணுங்க, நிலைத்திருக்கிறது. முதல்ல நாம் என்ன பார்த்தோம், 2:28 என்ன சொன்னார்? இப்படி இருக்க பிள்ளைகளே, அவர் வெளிப்படும் போது நாம் அவர் வருகையில் அவருக்கு முன்பாக வெட்கப்பட்டு போகாமல் தைரியமுள்ளவர்களாய் இருக்கும்படிக்கு அவரில் நிலைத்திருங்கள். நம்ம அவருக்குள்ள என்ன பண்ணோம், நிலைத்திருக்கணும். 2வது இதில் என்ன சொல்றாரு, 2:5-6 அவருடைய வசனத்தை கை கொள்ளுகிறவனிடத்தில் தேவ அன்பு மெய்யாக பூரணப்பட்டிருக்கும். நாம் அவருக்குள் இருக்கிறோம் என்பதை அதனாலே அறிந்திருக்கிறோம். அவருக்குள் நிலைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறவன் அவர் நடந்தபடியே தானும் நடக்க வேண்டும். சகோதரரே என்ன பண்ணுமா, அவர் நடந்தபடி நாம என்ன பண்ணோம், நடக்கணும். அப்போ அப்படின்னா நிலைத்திருக்கிறோம் என்று சொன்னால் அவர் எப்படி செஞ்சார் அப்படி நம்ம என்ன பண்ணோம், அதுக்கு தான் முன்மாதிரியாக செஞ்சார். முன்மாதிரியாக நிறைய காரியம் செஞ்சுட்டு போனார். நாம் என்ன பண்ணுறோம், அவர் மரித்ததை மட்டும் தியானிக்கிறோம், உயிர் தேர்ந்ததை தியானிக்கிறோம், பிறந்ததை தியானிக்கிறோம், இதெல்லாம் மட்டும் கரெக்டாக பண்ணுவோம். ஆனால் அவர் என்னென்ன செஞ்சார செய்கிறோமா, தேவன் பரிசுத்தமாக வாழ்ந்தார், உண்மையாக இருந்தார், உண்மை மனுஷன் பரிபூர்ண ஆசீர்வாதத்தை பெறுவான். அப்போ இதெல்லாம் நிறைய காரியத்தை அவர் உண்மையாக இதெல்லாம் விட்டு போடுறோம். அவர் மரிச்சதை மட்டும் சொல்லினுக்கிறோம், உயிர் தேர்ந்ததை சொல்லுகிறோம், குழந்தையாக பிறந்ததை சொல்லிக்கிறோம். இதெல்லாம் நம்ம என்ன பண்ணுறதில்ல, அவர் எப்படி நடந்தார், எப்படி வாழ்ந்தார், அந்த வாழ்க்கை நாம் வாழ்கிறோமா, அப்படி வாழ்ந்தால் தான் நிலைத்திருக்கிறோன்னு அர்த்தம். நம்ம வாழாமல் சும்மா ஏதோ மனம் போன போக்கில் வாழ்ந்து உலகத்தை ஏற்ற மாதிரி வாழ்ந்து இருந்துட்டு நம்முடைய வாழ்க்கையில் நல்லது நடக்கலை, என் வாழ்க்கையில் எல்லாம் இது நடக்குது அது நடக்குது, ஏன் நடக்குது தெரியுமா, அவர் சொல்கிறார் அவர் எப்படி வாழ்ந்தார், அது மாதிரி நம்ம உலகத்தில் வாழ்ந்தால் தான் நிலைத்திருக்கிறோன்னு அர்த்தம். இல்லைன்னா கிடையாது, அன்பு இல்லை நம்முடைய வாழ்க்கையில். இதெல்லாத்தையும் தேவன் சொல்லுகிறார். இதெல்லாவற்றையும் நாம் என்ன பண்ணோம், கடைபிடித்தால் மாத்திரம்தான் நாம் தேவனுடைய ராஜ்யத்துக்கு போக முடியும். அப்போ தான் நிலைத்திருக்க முடியும். அப்படி நிலைத்திருக்க முடியாது. இன்னொரு வசனம் கொலேசியர் 2:6 வாசிங்க. கொலேசியர் புத்தகம் 2:6 ஆகையால் கர்த்தராகிய கிறிஸ்து இயேசுவை ஏற்றுக்கொண்டபடியே அவருக்குள் வேர்கொண்டவர்களாகவும் அவர் மேல் கட்டப்பட்டவர்களாகவும் அவருக்குள் நடந்து கொண்டு நீங்கள் போதிக்கப்பட்டபடியே விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. ஆமென், அல்லேலூயா. சோத்திரத்தோடு கூடிய இந்த வார்த்தையில் என்ன பண்ணோம், பெருகணும். எங்கே பெருக்கிறோம் தெரியுமா, இன்றைக்கி நிறைய என்ன பண்ணுறாங்க, நல்ல பெருக்கம் நடக்குது, ஏதோ பெருக்கம் நடந்துனுக்குது. ஆனால் இந்த வார்த்தையில் பெருக்கம் இல்லை. கேட்குறோம் பாரு, நல்லா உன்னிப்பாக கேட்டுன்னு இருப்போம். அப்படி போயிட்ட உடனே ஒரு அம்மா அப்படி தான் என்ன பண்ணாங்களாம், ஒரு வயசான அம்மா சர்ச்சுக்கு எப்போதும் வாரம் வந்துடுவாங்களாம். அந்த வாரம் வரலையாம் சர்ச்சுக்கு, வீட்டில் உடம்பு சரியில்லைன்னு பார்த்துட்டாங்களாம். அவங்க வீட்டில் இருந்தவங்க சர்ச்சுக்கு வந்துட்டு வீட்டுக்கு போனாங்களாம். வீட்டுக்கு போனோடனே அந்த அம்மா கேட்டாங்களாம், அம்மா நான் இன்றைக்கி வர முடியல, எனக்கு உடம்பு சரியில்லை, எனக்கு அந்த வார்த்தை கேட்க ரொம்ப ஆசையாக இருக்குது, நான் இப்போ வார்த்தை கேட்காம இருக்க முடியல, ஆனால் என்னால் வர முடியல, ஆனால் வீட்டில் இருந்துட்டேன். என்னம்மா சொன்னாங்க, வார்த்தை என்ன சொன்னாங்க, கர்த்தருடைய வார்த்தை என்ன சொன்னாங்க அப்படி. ஐயோ அதையாம்மா கேட்குறீங்க, இன்றைக்கி பார்த்து ஒரு புது ஊழியக்காரர் வந்துட்டார், சும்மா அண்ணா டனால்னு பேசினார், சபையே அலறி போச்சு, கூட்டம் அப்படி பயங்கரமாக இருந்துச்சு. என்னம்மா சொன்னார், வார்த்தை என்ன சொன்னார்? வார்த்தை தான் எதுவும் சொன்னார், ஆனால் இன்னும் வரல, வார்த்தை வரல. வார்த்தைக்குள்ளே இருந்தால் தான் வார்த்தை வரும். இதுதான் உட்காந்து ஆடல் பாடலை கேட்குற உலகத்தை இப்போ நோக்கி பார்த்து வருகிறோம், ஆனால் வாசனத்துக்குள்ளே இல்லையே. இங்கே தான் உட்காந்துருக்குறோம், ஆனால் அப்படியே சும்மா இருதயம் பூரா சும்மா ஊர் பூரா சுற்றி வந்து நிற்குது. எங்கெங்கே போய் நிற்க தெரியுமா, நேரம் எத்தனையோ பேருக்கு இங்கே தான் உட்காந்துருக்குறோம், சரீரம் அங்கே தான் இருக்குது, ஆனால் சிந்தை பூரா சுற்றி நிற்குது. இன்றைக்கி என்ன பிரியாணி செஞ்சோம், இன்றைக்கி என்ன பண்ணலாம், என்ன செய்யலாம், இதை தான் யோசிச்சுன்னு இருப்போம். தவிர இங்கே உட்காந்துங்கிறது கட்டை தான் உட்காந்துனுக்குது, சிந்தை பூரா வெளியே சுற்றி நிற்குது. அல்லேலூயா. இன்றைக்கி அநேக கிறிஸ்தவங்க இந்த மாதிரி இருந்தால் எப்படி நிலைத்திருக்க முடியும்? கர்த்தருடைய வார்த்தையில் நிலைத்திருக்க முடியாது. நிலைத்திருக்கிறேன்னு சொல்லி உட்காந்திக்கினே வெளியே சுற்றி இருந்தால் எங்கே நடக்கும்? கிறிஸ்துக்குள் நான் வாழ்கிற வாழ்க்கை நிலைத்திருக்கிறோம் என்றால் அந்த விசுவாசத்தில் உறுதிப்பட்டவர்களாய் காணப்படுவது தான் சொல்கிறாரு. என்ன பண்ணுவோம்? 7வது வசனம் சொல்கிறாரு,
நீங்கள் போதிக்கப்பட்டபடி விசுவாசத்தில் உறுதிப்பட்டு சோத்திரத்தோடு அதிலே பெருகுவீர்களாக. போதிக்கப்பட்ட வார்த்தை கேட்டோம்ல, அந்த வார்த்தை கேட்டது மாத்திரம் இல்லை, அதில் என்ன பண்ணோம், பெருகணும். அதுலேருந்து இன்னும் பண்ணோம், வளரணும். இன்னும் பால் குடிக்கிற குழந்தை இன்னும் கொஞ்சம் அதே தான் இருக்கிறோம். இன்னும் 50 வருஷத்துக்கு முன்னால் 20 வருஷத்துக்கு முன்னால் தாத்தா செஞ்சார், பாட்டி செஞ்சாங்க, அதே தான் செஞ்சுனுங்கிறமே தவிர உலகம் ஓடி நிற்குது. கர்த்தருடைய வருகை